ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இரண்டாம் உலகப் போரில் அணுகுண்டு தயாரிப்பதற்காக வைத்திருந்த ஒரு அணு அணு உலோகம். இரண்டாம் உலகப் போர் முடிவுற்றதுக்கு அப்புறம் அந்த அணு உலோகத்தை ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் எவ்வாறு இறந்தனர் அப்படிங்கிறது. அந்த விஞ்ஞானிகள் செய்த சிறு சிறு தவறுகளால் அவர்களோட உயிரே பறிபோச்சு. அவர்கள் செய்த தவறு என்ன, அந்த உலோகம் என்ன உலோகம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த உலோகத்தை என்னென்னு அழைக்கிறாங்கன்னா டீமன் கோர் அப்படிங்கிறாங்க. இந்த டீமன் கோர் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுத வரலாற்றுலேயே ஒரு இருண்ட பக்கம்னே சொல்ல வராங்க. முதல் ஒரு அடிப்படை என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஹீரோஷிமா மீது வீசப்பட்ட லிட்டில் பாய் அணு ஆயுதமும் நாகாசாகி மீது வீசப்பட்ட பேட்மேன் குண்டும் அதில் இருந்த ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான அணு ஆயுத பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் கோர், அதாவது வந்து அணு இதயம்னு சொல்கிறாங்க. அந்த நியூக்ளியர் கோரை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக அதான் வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த குண்டையே வெடிக்க வைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த கோரோட மொத்த எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 பவுண்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கிலோகிராம் தான் வரும். நம்ம 2 உள்ளங்கையிலையும் தாராளமாக அது பிடிக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் வந்து அதை நம்ம வெறும் கையிலால் தொட முடியாது. ஆக்சுவலாக அப்படி தொடர்றது பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு சமமாக தான் சொல்லணும். ஏன்னா அந்த கோர் வந்து சாதாரண மெட்டீரியல் கிடையாது, அது ஒரு புளுட்டோனியம். இந்த வகை புளுட்டோனியம் உலோகம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து வெப்பத்தை வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை தொட்டோம்னா உடனடியாக நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கோர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வச்சிருக்கும் போது வெடித்து செதறாது. அதை வெடிக்க வைக்கிற நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைய வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோர் ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் பால் இருக்குல்ல, அந்த மாதிரி அதை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு அந்த கிரிக்கெட் பாலை நடுவால் வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து செங்கல்ல வச்சு அடுக்கிறோன்னு வச்சுங்க, ஓகேவா? அப்போ வந்து அந்த பால்ல இருந்து வெளியேறக்கூடிய நியூட்ரான்கள் அந்த செங்கல்ல பட்டு அகைன் வந்து அந்த பாலுக்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பாலில் வந்து செயின் ரியாக்ஷன் ஏற்படும். அந்த செயின் ரியாக்ஷன் ஏற்பட்டால் வந்து அந்த பால் வந்து வெடிக்கிறதுக்கு உண்டான நிலை அடையும். அந்த நிலைக்கு பேர் தான் வந்து கிரிட்டிக்கல் மாஸ், ஓகேவா? ஸோ அந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த பர்டிகுலர் கோர் வந்து கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற நிலையை அடையும் அப்படிங்கிறது தான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியின் போது ஏற்பட்ட விபத்து தான் இது எல்லாமே. லாஸ் அலாமஸ் அப்படிங்கிற ஒரு லேபரட்டரி தான் வந்து இந்த ஆபத்தான சோதனையை வந்து விஞ்ஞானிகள் வந்து மேற்கொள்றாங்க. இந்த சோதனைக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா டிக்லிங் த டிராகன் ட்ரெயில். அதாவது வந்து தூங்கிட்டு இருக்கிற புலியோ சிங்கத்தையோ நம்ம அதோட வாழை வந்து காலில் முதிச்சு என்ன ஆகும், திருப்பி கடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங் கொண்ட ஒரு பேரை தான் வந்து இந்த சோதனைக்கு வச்சிருக்காங்க. 1945 ஆகஸ்ட் 21 இரவு நேரம் லாஸ் அலாகஸ் லேபரட்டரியில் வந்து ஹரிகே டாக்லின் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு 24 வயது மதிக்கத்தக்க ஒரு விஞ்ஞானி இந்த சோதனை வந்து நடத்தணும் அப்படிங்கிற தயாராகிறாரு. அந்த லேபரட்டரியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஒரு கார்டு ராபர்ட் ஹெமர்லி அப்படிங்கிற ஒருத்தர். இவங்க 2 பேரும் தான் அந்த லேபரட்டரி இருக்கிறாங்க. அந்த பாதுகாவலர் பார்த்தீங்கன்னா அவரோட இருக்கையில வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹாரி என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோர் வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான சோதனை தொடங்குறாரு. எப்படி செய்கிறாருன்னா, அந்த கோரை சுற்றி வந்து டங்ஸ்டன் கார்பனைட் அப்படிங்கிற ஒரு கடினமான ஒரு உலோக பிரிக்ஸ் அதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி இது எந்த சுச்சுவேஷனில் வந்து கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற ஒரு இதை அடையுது அப்படிங்கிறத வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் மெஷர்மெண்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து லேபரட்டரி விட்டு வெளியே போறாரு. வெளியே போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வராரு. கடைசி ஒரு முறை இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வர்றாரு. முதல் முறை சோதனையின் போதே அவரோட மெஷரிங் டிவைஸ், அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து அதிலிருந்து கதிரியக்கம் வெளியேறுது அப்படின்னு மெஷர் பண்றதுக்காக அவர் ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு. அந்த டிவைஸ்ல வந்து கிட்டத்தட்ட மேக்சிமம் லெவல் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம்லயே வந்து அவர் க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் வெளியே போயிட்டு அகைன் ரிட்டர்ன் வந்து செகண்ட் டைம் வந்து அவர் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. 2வது முறை என்ன பண்றாரு, ஒவ்வொரு பிரிக்ஸா வந்து அடுக்குறாரு. அப்படி கடைசி பிரிக்ஸை வைக்கும்போது
அவரோட மெஷர்மெண்ட் டிவைஸ்ல வந்து வார்னிங் கொடுக்குது. மேக்ஸிமம் ரீச் வந்து ரீச் ஆகுது, இது அபாயகட்டம் அப்படிங்கிற மாதிரி இது கொடுக்குது. சற்று பதட்டமடைந்த அவர் பாத்தீங்கன்னா பதட்டத்துல வந்து அவரோட கையை திருப்புறாரு. அப்ப கையை திருப்பும் போது என்ன ஆகுது, ஒரு பிரிக்ஸ் மட்டும் அந்த பால் அந்த கோர் சொன்னோம்ல அந்த கோர்ல பட்டுருது. அப்ப கோர்ல பட்டதும் என்னாச்சுன்னா அது உடனடியாக கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரூம் ஃபுல்லா ஒரு ப்ளூ லைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவர் பதட்டத்துல இருந்து டக்குன்னு சுதாரிச்சு அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட இடது கையால வந்து அந்த எண்டாயிரம் பிரிக்ஸையும் தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதையும் அந்த செயின் ரியாக்ஷன் கட் ஆகி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புது அந்த கோர். அந்த ஒரு சில வினாடிகள்லயே மனித வரலாற்றிலேயே வந்து அதிகபட்ச ரேடியேஷனுக்கு அவர் தாக்கப்படுது, அதாவது ரேடியேஷனுக்கு உள்ளாகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 25 நாள் கழித்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இறந்துடுறாரு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு. ஸோ அவர் இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்றாரு, என்னன்னா அவரோட உடம்பை வந்து சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு வந்து டொனேட் பண்ணிடுறாரு. அது மிகப்பெரிய வந்து அபாயகரமான சோதனையில வந்து அவரோட உயிர் வந்து பறி போயிடுச்சு. அவரோட நண்பரா இருந்து இன்னொருத்தர், அவர் பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் ஸ்லோட்டன். அவர் வந்து ரெகுலரா வந்து இவர் ஹாரியை பார்த்து ஆறுதல் கூறிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்படி போயிட்டு இருந்த அவருமே கிட்டத்தட்ட 7 மாதம் கழித்து இதே சேம் ஹாஸ்பிட்டல் சேம் மெத்தட்ல வந்து அவரு இறந்துடுறாரு. 1946 மே 21 மதியம் லாஸ் ஏஞ்சல்ஸ் லேபரட்டரி லாஸ் அலாமஸ் லேபரட்டரி சேம் லேபரட்டரியில இந்த லூயிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸமான விஞ்ஞானின்னு சொல்லலாம். ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருப்பாரு, கவுபாய் பூட்ஸு, இந்த மாதிரி அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் இது. அவர் வந்து ஜஸ்ட் ரூல்ஸ் புக் மட்டும் பார்க்குறவரில் அவர் வந்து அவரே வந்து இறங்கி வந்து ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவர் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாருன்னா, இப்போ பூமி உருண்டை எடுத்துங்க, ஓகேவா, நம்ம ஸ்கூலில் வச்சுருப்பாங்களா சுற்றிட்டு வர மாதிரி பூமி உருண்டை, அதில் வந்து ஆஃபாக கட் பண்ணோம்னா நமக்கு ஒரு அரைக்கோளம் கிடைக்குமா, அந்த அரைக்கோளத்துக்கு நடுவால இந்த பெரிலியம் கோரை வந்து வைக்கணும். அப்படி வச்சுட்டு மேல் இருக்கிற இதையும் மூடணும்னா உள்ள வந்து நியூட்ரான் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கோர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீச்சை வந்து ரீச் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அவர் ஃபாலோ பண்ண அந்த மெத்தேடு. அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்றது அரைக்கோளம்னு சொல்றோம்ல, அந்த அரைக்கோளம் என்ன மெட்டீரியல் அவர் யூஸ் பண்றாருன்னா பெரிலியம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்றாரு. இந்த முறையான ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம சோவன் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பர்ட்டான ஒரு நபர் தான் சொல்லணும். இந்த மெத்தடை பாதுகாப்பா செய்யணும் அப்படின்னா வந்து அந்த 2 அரைக்கோளம் இருக்குல்ல அது ஃபுல்லா க்ளோஸ் ஆகாம இருக்கு, இடையில வந்து ஏதாவது ஒரு இது வைக்கணும், அதாவது ஏதாவது பிளாக் பண்றது, ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம இருக்கு, அதாவது அந்த 2 அரைக்கோளத்துக்கு நடுவில் ஒரு பிளாக் வச்சோம்னா அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும்ல, அதுதான் வந்து சேஃப்டியான மெத்தேடு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அந்த சேஃப்டி மெத்தட்ல இருக்கக்கூடிய அந்த இடையில வைக்கிற சிறு பீஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் வைக்கிறாரு. ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு அவர் அது மூலமா டெஸ்ட் பண்றாரு. ஸோ இவர் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால வந்து இவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்காக அங்க அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்குன்னு பார்த்து 7 விஞ்ஞானிகள் அங்க இருக்காரு. இதை வந்து அவர் பல முறை செஞ்சு ஒரு கைதேர்ந்த நிபுணர் தான் சொல்லணும். ஆனா அந்த ஒரு நொடி அவர் எதிர்பாராத டைம்ல என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுது. அதாவது வந்து 2 அரைக்கோளத்துக்கு நடுவால் வச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவர் மிஸ் ஆகி கீழே விழுகுது. சேம் அந்த அரைக்கோளம் வந்து ஃபுல்லா கவர் ஆகுது, நியூட்ரான் ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது, அந்த இடத்துல வந்து மேக்சிமம் லெவல வந்து ரீச் ஆகுது, அவரோட டிவைஸ் வந்து வார்னிங் கொடுக்குது. அந்த ஒரு நொடி அந்த ரூம் ஃபுல்லா அந்த நீல கலர்ல வர்ற லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லாரும் வந்து அதிர்ச்சியில் உரையிறாங்க. அந்த டைம்ல வந்து அவர் உடனே சுதாரிச்சுட்டு என்ன பண்றாரு, மேல மூடுற அந்த சேம் கோரை அவர் தன்னோட கையாலேயே தள்ளி விடுறாரு. அகைன் வந்து அது பழைய நிலைமைக்கு திரும்புது. ஸோ அங்கிருந்து எல்லா நபர்களும் பயத்துல வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அந்த ரூமை விட்டு. இவர் வந்து எல்லாத்தையும் சத்தம் போட்டு நிறுத்துறாரு, யாரும் வெளியே போகாதீங்க, நீங்க எந்த இடத்துல நினைங்களோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பீஸ் கொடுக்குறாரு. சாப்பீஸ் கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, நீங்க எந்த இடத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு ரேடியேஷன் வந்து உங்க மேல அட்டாக் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இதோட நம்ம கதை முடிஞ்சது, இன்னைக்கோட நம்ம இந்த ரிசர்ச்சோட இது வந்து எண்ட் டே எனக்கு அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வெடிப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படின்னா, ஹிரோஷிமாவில் வந்து குண்டு வெடிச்சது இல்லை, அந்த குண்டு வெடிச்ச 0 அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்து
1000 மீட்டர் தூரத்தில் ஒருத்தர் நின்னாருன்னா அவருக்கு எவ்வளவு வந்து ரேடியேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதை விட 3 மடங்கு பாதிப்பு உள்ளாகிறாங்க அங்கே இருக்கிற எல்லாரும். 9 நாள் கழித்து மே 30 1946 லூயிஸ் லோட்டன் வந்து இறந்துடுறாரு. அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 35 தான். சேம் ஹாஸ்பிட்டல், சேம் நர்ஸ், சேம் ட்ரீட்மெண்ட். ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு வந்து கை கொடுக்கலன்னு சொல்லணும். அவர் வந்து இறந்துடுறாரு. இந்த ஒவ்வொரு கிரிட்டிகாலிட்டி ஆக்ஷன்லையும் வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு அறிகுறி என்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட். இந்த ப்ளூ கலர் லைட் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த புளுட்டோனியம் அப்படிங்கிற அந்த உலோகம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அடையும் போது அதிலிருந்து வெளிவர பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா காத்துல இருக்கிற எல்லா மூலக்கூறையும் வந்து அதிவேகமாக நகர்த்துது. அப்படி அதிவேகமாக நகர்த்தும் போது ஒவ்வொரு மூலக்கூறும் பார்த்தீங்கன்னா வேகமாக நகரும். அது கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது வந்து அந்த உலோகம் அகைன் வந்து பழைய ஸ்டேஜ் அடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமையை வந்து அடையும். அப்படி அடையும் போது அதிலிருந்து போட்டான் ஆஃப் லைட் அப்படிங்கிறத வெளியிடுது. போட்டான் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு லைட்டை வந்து எமிட் பண்ணும். அப்படி எமிட் ஆகிற அந்த லைட்டோட கலர் பார்த்தீங்கன்னா தான் அந்த ப்ளூ கலர். சப்போஸ் நம்ம கண்ணுக்கு அந்த ப்ளூ கலர் லைட் தெரிஞ்சிருச்சுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது வந்து இந்த ப்ளூ லைட் எப்போ வரும்னா மிகப்படியான அந்த ரேடியேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடியது, அந்த ஒரு சில நொடிகள்லயே நடக்கக்கூடியது தான் வந்து அந்த ப்ளூ கலர் லைட் அப்படிங்கிறது. அந்த லைட்டை நம்ம பார்க்குற நேரம் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் வந்து கிழிச்சிட்டு ஊடுருவி போயிட்டு இருக்கு, பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் அர்த்தம். அதுல இருந்து வந்து யாருனாலையும் தப்பிக்கவே முடியாது. இந்த 2 மரணத்துக்கு அப்புறம் இந்த கோருக்கு இந்த கோர் என்னாச்சு அப்படின்னு தெரியுமா? அதாவது வந்து நிறைய பேர் சொல்றாங்க பிங்கினியாகடோல் அப்படிங்கிற ஒரு தீவுல வந்து இதை வந்து வெடிக்க வச்சு சோதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோட உண்மையை வேற அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அதாவது வந்து லாஸ் அலாமஸ் அந்த லேபரட்டரியோட ஆவணத்துப்படி இந்த புளுட்டோனியம் கோர் வந்து அகைன் வந்து உருக்கி அமெரிக்காவோட நியூக்ளியர் ஸ்டாக் பைல வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வேற வெப்பனா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து இந்த கோரை பத்தி சொல்லிட்டு தான் வராங்க. இந்த ட்ரெமான் கோர் அப்படிங்கறது வந்து இதுக்கு வந்து அழிவு இல்லை. அதாவது வந்து அதோட உருவம் தான் மாறி இருக்கும் ஒழிஞ்சு இதை வந்து அழிக்கப்படலன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். இந்த ஹரி டாக்லின் மற்றும் லாஸ் ஸ்லோட்டன் அப்படிங்கிற 2 பேர் இறந்தது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக்கிறாங்க. அதாவது வந்து எல்லா செயல்முறையிலையும் சேஃப்டி மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இந்த இழப்புல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 1945 காலகட்டத்துல உலகத்துல 60க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி கிரிட்டிகலிட்டி ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் விஞ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒவ்வொன்றா கத்துக் கொடுக்குது. ஸோ அதுல இருந்து கத்துக்கிட்டு ஏகப்பட்ட சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து இப்போ ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி விபத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து நடக்கிறது வந்து அரிதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கண்டென்ட்டை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.